விதைப்பையில ஏதாவது பிரச்சனை வருமா? விதைப்பையில இருக்கிற சூழ்நிலை, நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அடிபடும். நிறைய பேர் பைக் ஓட்டுறாங்க. இப்போல்லாம் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் தூரமாகுது, டேங்க் பெருசாக இருக்குது, பார்த்தீங்கன்னா அப்படி போய் முட்டிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொட்டை போய் நசுகிற மாதிரியே, பிரேக் அடிச்சா போய் கொட்டையை நசுகிற மாதிரியே இருக்கும். டெஸ்டிஸ் வந்து டமால்னு இடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய அதனால தான் வந்து விதைகள் ஏதாவது பாதிப்பு உண்டா, இல்லை விதைகள் வந்து என்ன விதைனால் வந்து இப்போ பெண்களுக்கு எப்படி கர்ப்பப்பை இம்பார்ட்டடோ அது மாதிரி விதைப்பை ஆண்களுக்கு இம்பார்ட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல அருமையான கேள்வி. ஆண்களுக்கு விதை போட்டாதான் சொரம் முளைக்கும் பழமொழி இருக்குது. நல்ல விதையை போட்டாதான் பயிர் முளைக்கும் பழமொழி இருக்குது. நல்ல விதைனா ஒரு விதை போடுறோம், பயிர் வைக்கிறோம் அப்படின்னா நல்ல விதையை போட்டால் முளைக்கும், பொட்டு விதை போட்டால் முளைக்காது. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரி தான் ஆண்களுக்கு விதைப்பை. அதுதான் கடவுள் 2 கொடுத்துருக்கான், 2 விதைப்பை கொடுத்துருக்கான். 2 விதைப்பை. ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு நாள் ஒரு குழந்தைய உருவாக்கலாம், ஒரு உயிரை உருவாக்கலாம், செக்ஸை உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கடவுள் 2 கொடுத்துக்கிறாரு. ஏன் ஒன்றா படைக்கக்கூடாதா? ஏன் 2 படைச்சாருன்னா 1 டேமேஜ் ஆச்சுன்னா 1ல் இது தீர்வு கிடைச்சிடும். இப்போ 2மே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில ஆண்களுக்கு இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த விதைப்பை எதனால் வந்து நிறைய பேருக்கு பாதிப்படையுது அப்படின்னா, ஒன்று ஓவரால் உஷ்ணம், டைமுக்கு சாப்பிடணும். அடிப்படை நார்மலா ஹீட் வந்து பாடி டெம்பரேச்சர் ஆனா கூட விதைப்பை வந்து ப்ராப்ளம். ஆமா, விதைப்பையில பிரச்சனை வர்றது என்ன காரணங்கள் அப்படின்னா, ஓவர் ஹீட்டு, விந்து நீத்து போறதுக்கு அது ஒரு காரணம்.